நீதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை, கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவழைத்து அவரிடமிருந்து சீல்டு கவர்ல போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதுல 44 கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது நடக்கக்கூடாத ஒரு சித்திரவதை, ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால், மதுரை 4வது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆபீசராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் 2-3 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஆய்வு செய்து 8/7/26க்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது, யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி சுகுமார் அவர்கள்தான் அந்த கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து என்னெல்லாம் போட்டோல நாங்க காட்டணுமோ அந்த போட்டோல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கன்னி பேக் சாக்குல எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் உயரதிகாரிகள் மேலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மதியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இப்போ நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசிடம் இதில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கை இன்று முடித்திருக்கிறார்கள்.